ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் பீஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாஸ் பீஸ் கண்டுபிடிக்கிற நம்ம கிளம்பலாங்களா? நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்க, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வழக்கமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. நம்ம ஆரம்பத்தில் இறங்குற இடத்துல வந்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரைல் கண்டுபிடிக்கணும். கிரைல் கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிரைல் இதுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கிற ஃபஸ்ட்டு. செக் பண்ணிவிட்டு இது இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா கிரைல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல இல்லை நம்ம கிட்ட. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 5-6 இடத்துல பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கலாம். இதை வச்சுருக்கீங்களா? இது எங்கே இருக்கா? ஓகே, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வந்துருச்சு. ஓகே, லக்கி ஃபிலோவாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணிடணும். இந்த லாக் பண்ணினா தான் உங்களுக்கு அடுத்த சேலஞ்ச் ரெடி ஆகும். ஓகே, இதுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நின்றுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஓகேங்க, ஃபிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிவி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு மாஸ் பீஸ் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருளை பற்றி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இது நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யாராவது ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் ஆகி தொடராடே ட்ராப் ஆகாமல் ஆகாது. ஓகே, ஆயிடுச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை, ஒரு டாய் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கீ, அதாவது பொம்மைக்கான கீ கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராக்கர், அதாவது நம்மளுக்கு பட்டாசு ஒரு கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அது நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பொருளை பற்றி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் இருக்குல்ல, ரேக்கில் ஃபுல்லாக தேடி பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு எல்லா சேனல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்மால் கேபிள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்மால் கேபிள் ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசு எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளுக்கு தேவை ஒரு புக்கு. ஓகேங்களா? அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புக்கு தான் நமக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, இந்த புக்கு தான் நமக்கு முக்கியமாக தேவை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பத்தில் கிடச்சிருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எடுத்தாச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த புக்கு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதை எங்கே நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலும் போதும். இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதாவது கண்ணால் காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராக்கர்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, ஒரு கிராக்கர்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். இந்த ஒரு கிராக்கர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கிராக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புக்கு தேவை. ஓகேங்களா? மற்ற நேரத்துக்கு நமக்கு தேவையில்லை. கிராக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், நானே இதுக்குள்ளே போட்டுறேன் நான். ஓகே, போயிடுறேன். சிலப்படி இது போக மாட்டேது. இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோலார் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உள்ளே போடணும். ஐயோ, இவ்வளோன்னு வேறு சாவடிச்சிட்டுக்குது. அந்த போயிரு போக மாட்டியா நீங்கள்? மறுபடியும் ஒரு லாஸ்ட் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணல, ஓப்பன் பண்ணி மறுபடியும் போடலைங்க. போய் தொலை. போக மாட்டுது. சரி, அங்கேயே கடை மற்ற தேவை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேலே போயிட்டு நான் அந்த டாய் இருக்குல்ல, டாய் இதை கிடையாது செக் பண்ணி பார்க்குறேன். என்ன செக் பண்ணி பார்க்கவே இல்லை. டாய் எங்கே இருக்குன்னு இப்போ ஐடியா இல்லை எனக்கு. இங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களா? இங்கே எங்கேயாச்சும் கொடுத்துருந்தா பரவாயில்ல. இங்கே வச்சுருக்கீங்க, இங்கே எங்கேயுமே இல்லை. ஓகே, இப்போ பார்த்து நம்ம இந்த இடத்துல தேடி பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே வச்சுருக்கா? இங்கேயும் பார்த்து நமக்கு டாய் கொடுக்கல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல தேடி பார்க்க போகிறேன். இந்த இடத்துல இங்கே வச்சுருக்கீங்களா? இந்த இடத்துல ஃபுல்லாக இல்லவே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே குடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு இடத்துல தேடி பார்க்க, வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதானே, வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களாடா? எங்கே கொடுத்துருங்க, தேட விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த இடத்துல தேடி பார்க்கலாம். இந்த ரேக் இருக்குல்ல, இந்த பீரோ ஃபுல்லாக நம்ம தேடி பார்க்கலாம். கிடைக்குதானே? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல எங்கேயாச்சும் இது ஓப்பன் ஆகாது. ஓகே, இங்கே ஓப்பன் ஆக மாட்டேது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீரோ இருக்குது. அந்த பீரோவில் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம தேடணும், தேடி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னடா அது ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு. இங்கே ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேடி பார்க்கலாம். எங்கேயாச்சும் வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருக்கீங்களா? இங்கே இல்லை. ஓகே, இங்கே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீரோ இருக்குது. இந்த பீரோவில் ஏதாவது கிடைக்காம போயிடும். தேடி பார்க்கலாம். இங்கே எங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களா? இங்கே இல்லை. என்னடா ஒரு பீரோவில் வைக்கலையாடா? ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க பார்த்தா எதுவுமே வைக்கணும் அவங்க. ஓகே கைஸ், இங்கே எங்கேயுமே இல்லை. ஓகே, இங்கே எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம். இங்கேயாச்சும் இருக்காரா? இங்கே ஏதோ உள்ள இதை வச்சு தொலைச்சிருக்காங்களா? இங்கேயும் இல்லையா? ஓகே, இங்கேயும் இல்லை. வேறு எங்கே தான் வச்சுருக்கோம்? ஸ்ட்ரெயிட் இங்கே தேடி பார்க்க ஏதாவது இடத்துல இதுன்ற புதுசாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்து டாய் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து டால் வந்துருச்சு. இந்த டால் கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால் கீ. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியும். எனக்கு ஐடியா இல்லை. எங்கடா வச்சுருக்கீங்க? இது கொடுத்தா பரவாயில்ல, பார்ப்போம் எங்கே போடுறாங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட ரொம்ப சிரமம். ஓகே, போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா
இந்த பட்டாசு தூக்கி உள்ளே போட்டுறேன். போய் தொலைய பட்டாசு எத்தனை தடவை தான் போடுறது உள்ளே போகவே மாட்டேங்குது. என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் போட போகிறேன். ஓகே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட கீ இந்த டால் நம்ம அனுப்பி விடுறதுக்காக மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. அந்த கீ நம்மளுக்கு தேவை. கீ ஃபஸ்ட் நம்ம தேடலாம். ஓகே நம்ம அங்கே ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சது பார்த்து இங்கே எங்கேயாச்சும் வச்சுருக்கான்னு தெரியல. அது என்னென்னு இங்கே நம்ம சைடில் தேடி பார்க்குறேன். எங்கேயாச்சும் இந்த கீ எங்கேயாச்சும் இருக்கா செக் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே இந்த ரெஸ்ட் ரூமில் இல்லை நம்ம அடுத்த ரெஸ்ட் ரூம் தேடி பார்க்கலாம். இங்கே எங்கேயாச்சும் வச்சிருக்கா ஃபஸ்ட் தேடி பார்க்கலாம். இங்கே எங்கேயாச்சும் இருக்கா இங்கே கொடுத்து பாப்பா எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. ஓகே இங்கே இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபுல்லாக இங்கே தேடி பார்த்தாச்சு. இப்போது இந்த பீரோவில் ஏதாவது இருக்கா செக் பண்ணி பார்க்குறேன். பீரோ ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இங்கே இல்லையா. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடில் ஏதாவது கிடைக்காம செக் பண்ணி பார்க்குறேன். இது என்ன மின்னுது. ஓகே காயின் மின்னிட்டு இருக்குது. எடுத்து காயினா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஃபுல்லாக தேடி பார்த்தீங்க எங்கேயுமே இதில் உள்ள வச்சுருக்கா. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சேனல் கம்ப்ளீட் பண்ண இடம் ஒரு இடத்துல இருக்காது அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடம். அதாவது நம்ம இவ்வளோ ஒரு கார் எடுத்து வந்துருக்கு. அந்த இடத்துல இங்கே வச்சுருக்க தெரியல எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோபர் தேவை. க்ரோபர் இருந்தால் நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். நான் க்ரோபருக்கு நல்லா போகிறேன். க்ரோபர் பார்த்து எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும். எனக்கு க்ரோபர் எடுத்து போயிட்டு நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோபர் எடுத்துட்டேன். க்ரோபர் பற்றி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் ஆணியில் எடுத்துட்டு என்ன பண்ண உள்ளே போக போகிறேன். உள்ளே போயிட்டு அங்கே எங்கேயாச்சும் கரெக்டாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்குமான்னு தெரியல எனக்கு சரியா. ஓகே செக் பண்ணி பார்க்கல. இங்கே எங்கேயாச்சும் இருக்கானு எங்கேயாச்சும் வச்சுருக்கான்னு தெரியல. இங்கே இல்லையா. ஓகே இதே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஓகே இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். கிடைக்கிறானு இந்த இடத்துல கிடைக்குமா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிருக்கோம். இப்போ போய் இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போய் நாளே இருக்கா. இப்போ 6 வாரம் சேராது சில பேர் போய் காலையில் வச்சு ஏற்றாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பார்த்து தேடி பார்ப்போம். இங்கே கிடைக்குதா. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. கீழே வெளியே போயிடலாம். இங்கே எதுவுமே இல்லை. ஓகே இங்கேயும் பார்த்து காய்க்கலாம். ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எனக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அந்த காலேஜுக்குள்ளேயே தான் இருக்குது. வேறு எங்கேயுமே இல்லை. காலேஜுக்குள்ளேயே வச்சுருக்கு போய். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காலேஜ் நம்ம ஃபுல்லாக தேடி பார்ப்போம். எங்கே இருக்குன்னு தெரியல தேடி பார்க்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாவி எடுத்துகிட்டு போயிட்டு நான் அன்லாக் பண்ணி விட்டுறேன் இந்த டோரை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போ அப்போ லாக் பண்ணி விட்டுச்சு. ஓகே எடுத்து விட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் மேலே போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஆரம்பத்தில் வந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் தேடி செக் பண்ணி போகிறேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா சோபா கட்டை இருக்கும். ஓகேங்களா சோபா கட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொருள் தேடி பார்க்குறோம். ஒரு 2 பொருள் கிடச்சிரும். ஆனால் ஒரு பொருள் பார்த்து நம்ம தேடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா அது இதற்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடல நம்ம. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தெளிவாக பார்க்காம விட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம கிட்ட இருக்குது. ஓகே இந்த பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை தேடுறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன் இது தூக்கி உள்ளே வீசிடுறேன். ஓகே ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு எலவேட்டரோட ஒரு ஆயில் போடணும். அதாவது ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா எலவேட்டர் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்டக்காக நிற்கும். அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் லூஸ் பண்ணுறக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு லூஸ் பண்ணுறக்காக ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போயிட்டு அந்த சைடு போயிட்டு என்ன பண்ணால் ஆயில் இருக்குன்னா இப்போ ஆயில் எடுத்து போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிடலாமா. ஓகே ஃபில் பண்ணலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த எலவேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டுக்கு கீழே போயிட்டு ரெடி பண்ணிட்டு வரக்கு 20 செகண்ட் ஆயிரும். ஒரு 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எலவேட்டர் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தெளிவாக பாருங்கள். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குல்ல. இந்த டோர் கட்டுறது பார்த்தீங்கன்னா சரியாக நிற்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த பிளாங்க் இருக்குல்ல இந்த கட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கடைசி வரைக்கும் போக வச்சுருங்க. ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல அதாவது சென்ட்ராக பார்த்து நான் வெடிக்க வைக்க போகிறேன். அதாவது பச்சை கலர் நடுவில் பார்த்தீங்கன்னா வச்சு வெடிக்க வைக்க போகிறேன். இப்போ போகலாங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகி போகிறேன். ஹைட் ஆகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போது யூஸ் ஆப்ஷன் கொடுத்தோம் அது யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல சைலண்டாக பண்ணி திரும்ப போகிறேன். திரும்பிடா செல்ல கூட்டி திரும்பிடுறா. இது மட்டும் கொஞ்சம் ஆகியதாக இருக்கும். ஓகே கொஞ்சம் பொறுமையாக போகலாங்களா. என்ன பண்ண போகிறேன் இங்கே வச்சு வெடிக்க வைக்க போகிறேன். வெடிக்கலாமா. ஓகே இப்போ போய் வெடிக்க வச்சுட்டேன். எனக்கு மாஸ் பீஸ் வெளியே வந்துச்சான்னு சரி தெரியல. ஓகே செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கீழே போயிட்டு மாஸ் பீஸ்லாம் வந்துச்சா இங்கே வச்சுருக்கா. ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸ் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரு அட்டன் பண்ணி போகிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ரீசார்ஜ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் ஹைட் ஆகிட்டு மறுபடியும் இந்த யூஸ் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்தாச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பொறுமையாக பற்றி திரும்பணும். டேர்னிங் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கீழே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ மறுபடியும் ஃபஸ்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வர மாதிரி ஆகும். அழிச்சு பூரா போய் விடுறேன் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெடிச்சாச்சு. இப்போ இது மாஸ்க் கிடைக்காதா.
இப்போ தான் மாஸ் பீஸ் கிடச்சா எனக்கு தெரியல, பார்க்குற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம மாஸ் பீஸ் எதாவது கிடைக்குதா? ஓகே, இங்கே வந்து மாஸ் பீஸ் நமக்கு கிடைக்கல. இப்போ 3வது அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஃபைனலாக இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்படியே போயிடுறேன். இது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போடுறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொம்மை மறுபடியும் விட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அழகாக டேர்ன் ஓவர் பண்ணிக்கலாங்களா? கரெக்ட் டேர்ன் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கடைசி எனக்கு தெரிஞ்சு கடைசியில் தான் இருக்கும் எனக்கு மாஸ் பீஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டாக வெடிக்க வச்சுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அச்சீவ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்னு காட்டிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மாஸ் பீஸ் கிடச்சிருச்சு. ஓகே, மாஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாஸ் பீஸ் கொண்டு போய் நம்ம அந்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம கிரைல் இருக்க இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கிரைல் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மாஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரையில் என்ன ஆகும்னா வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கும். அது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வீடியோ போடுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.